மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து 1971-72ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிஸ்டில் முதல் படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த குமரி கோட்டம். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் பி. நீலகண்டன், தயாரிப்பு கோவை செழியன். இந்த படம் வெளியான தேதி 26/1/1971. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில இரண்டாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், மஞ்சுளா, பத்மினி மற்றும் பலர் நடித்த ரிக்ஷாக்காரன். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் எம். கிருஷ்ணன், தயாரிப்பு ஆர்.எம். வீரப்பன். இந்த படம் வெளியான தேதி 29/5/1971. இந்த படம் திரையரங்குகளில் 175 நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. ரிக்ஷாக்காரன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கிக் கொடுத்த திரைப்படமாகும். இந்த லிஸ்டில மூன்றாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த நீரும் நெருப்பும். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் பி. நீலகண்டன், தயாரிப்பு திம்சா கே. தோராணி, மணி ஜே. சினி புரொடக்ஷன்ஸ். இந்த படம் வெளியான தேதி 18/10/1971. இந்த படம் ஒரு சராசரி வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் நான்காவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த ஒரு தாய் மக்கள். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் பி. நீலகண்டன், தயாரிப்பு துரைராஜ். இந்த படம் வெளியான தேதி 9/12/1971. இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து 1972ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களைப் பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்டில் முதல் படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், லக்ஷ்மி மற்றும் பலர் நடித்த சங்கே முழங்கு. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் பி. நீலகண்டன், தயாரிப்பு எஸ். ராமகிருஷ்ணன். இந்த படம் வெளியான தேதி 4/2/1972. இந்த படம் ஒரு சராசரி வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில இரண்டாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், கே.ஆர். விஜயா மற்றும் பலர் நடித்த நல்ல நேரம். இந்த படத்திற்கு இசை கே.வி. மகாதேவன், இயக்கம் எம்.ஏ. திருமுகம், தயாரிப்பு தேவர் ஃபிலிம்ஸ். இந்த படம் வெளியான தேதி 10/3/1972. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில மூன்றாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த ராமன் தேடிய சீதை. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் பி. நீலகண்டன், தயாரிப்பு என். கனகசபை. இந்த படம் வெளியான தேதி 13/4/1972. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்கள் மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில நாலாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், கே.ஆர். விஜயா மற்றும் பலர் நடித்த நான் ஏன் பிறந்தேன். இந்த படத்துக்கு இசை சங்கர் கணேஷ், இயக்கம் எம். கிருஷ்ணன், தயாரிப்பு அசோக் பிரதர்ஸ். இந்த படம் வெளியான தேதி 9/6/1972. இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில ஐந்தாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த அன்னமிட்ட கை. இந்த படத்திற்கு இசை கே.வி. மகாதேவன், இயக்கம் எம். கிருஷ்ணன் நாயர், தயாரிப்பு எம்.எஸ். சிவசுவாமி. இந்த படம் வெளியான தேதி 15/9/1972. இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது. இந்த லிஸ்டில ஆறாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், லக்ஷ்மி, மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த இதய வீணை. இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு, தயாரிப்பு எஸ். மணியன், வித்வான் வி. லக்ஷ்மணன். இந்த படம் வெளியான தேதி 20/10/1972. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.